ஓகே. ஓகே. கடைசி நிப்பாட்டின ஒர்க்ல இருந்து போங்க. صراط الذين أنعمت عليهم மாஷல்லா. ரெண்டாவது وأما السائل فلا تنهر. இந்த ஐ வரக்கூடாது. இந்த இடத்துல நார்மலா இ சவுண்ட் வரணும். அது மட்டும் தான் إي. பெரும். மத்தெல்லாம் சரி. ச وأما ஈல இ சவுண்ட் வரணும். وأما السائل فلا تنهر. மாஷா அல்லாஹ். இப்ப சீன அழகா நீட்டி ராகம் பாடுங்க. இப்ப தன் அந்த ராகத்தை அந்த அந்த இடத்துல ராகத்தை எடுக்க வேணாம். அது ராகம் எடுக்கிறது போல அந்த ராகத்தை நீங்க எடுங்கோ சாவ நீட்டி. விளங்குதா? சால உங்களுக்கு பயம் وأما பயம் இல்லாம விடலாம். நல்ல அழகா எடுக்கலாம். ச இல பல தன்ஹர். وأما السائل فلا تنهر. குட். இல்லைங்களா? அப்போ நீங்க உண்மையில தன்ஹர் என்ற ராகத்தை கூட நாங்க குறைச்சி கொள்ளையிலும் அது எங்களுக்கு ஓதல்லையும் மிஸ்டேக்கை கொண்டு வராது. யதார்த்தத்தில் எங்களுக்கு ராகம் எடுக்கிறதுக்கான இடம் மட்டும் மீக்குது. இல்லண்டி இல்ல. أوكي. ஓகே. மூணாவதான். وأنزلنا من المعشرات ماء அது பல பிரதர் முசிராத்தி என்ன நிப்பாட்டப்படாது. எப்படி நிப்பாட்டணும்? محشرات. முசிராத் படிச்சிட்டோம். وأنزلنا من المعشرات குட். நீட்டுங்க நீட்டுங்க من நீட்டுங்க. من முசிராத் அப்ப ராகம் அழகா வரும். وأنزلنا من المعشرات ماء ثجاجا. குட். ماء ثجاجا راهم بدون نيتي. وأنزلنا من المعشرات ماء ثجاجا. ثجاجا அதாவது இந்த நீட்டுற கவுண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாத்துங்கோ. இப்ப இதுல உங்களுக்கு என்ன செய்யலாம்? 2 செகண்ட் இடலாம். آه. இதுல உங்களுக்கு 3 செகண்ட் இடலாம். ஆனா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எல்லாம் 1 செகண்ட் இட்டு தான். அப்ப இந்த வேறுபாடு எங்கட ஓதுல வரணும். எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட மாதிரி அண்ணளவா ஒரே அளவுக்கு நாங்க நீட்டணும் என்றால் அது எங்கட ஓதுல பிரச்சனை கொண்டு வரும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. அப்போ ஜ ஜ என்கிறது 1 செகண்ட். ம என்கிறது 3 செகண்ட். முசிராத் நிப்பாட்டணும் அந்த இடத்துல 2 செகண்ட். அப்போ அந்த வேறுபாடு வார நேரம் எங்கட ஓதல் அங்க உண்மையில நீட்டி தான் நீக்க நீட்டாம இல்ல நீட்டிக்கிறோம் ராகம் எடுத்துக்கிறோம். آه. சரியான அமைப்புக்குள்ள வந்துடுவோம். يا سلام. ட்ரை பண்ணுங்க. وأنزلنا من المعشرات ماء ثجاجا. இல்ல ம அன் பேத்துட்டு பாஸ்டா பேத்துட்டு மத்ததெல்லாம் சரி. மோசிராத்தி அன் சஜ்ஜாஜா. وأنزلنا من المعشرات ثج ماء ثجاجا. இன்னும் கொஞ்சம் எடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அந்த அவசரம் அந்த அந்த அவசரப்படுறது உங்களை அடுத்து சொல்லக்கூட சரியா உங்களுக்கு பார்க்க விடுது இல்ல. நீ கண்ணால ஃபாஸ்டா ஓத போறது உங்களோட வாயால ஓதுறதுக்கான டைமிங் கொடுக்கறதுக்கு கஷ்டமாகுது. அடுத்த எழுத்து என்னன்னு பாக்குறதுக்கும் உங்களுக்கு டென்ஷனை கொண்டு வருது. எப்பல அது
فأنزلنا من المعشرات ماء ثجاجا. சஜ்ஜாஜ அதல்ல மே கவனா பார்த்துக்கோங்க நான் முடிக்கிற எப்படின்னு சொல்லியா மே அன் சஜ்ஜாஜ ஜ ஜ என்னை பாடக்கூடாது அதே ج நேரம் ஜன்னு போகவும் கூடாது ஜ சஜ்ஜாஜ என்ற டோன் அப்படியே வந்து ஒரு சகல நிப்பாட்டணும் ட்ரை பண்ணு وأن وأنزلنا من المعشرات ماء ثجاجا. உங்களுக்கு ரெக்கார்டிங் கேட்டுப்படுதா பிரதர் எப்படி விடுவிடு. ஏண்டா அப்பதான் நீங்க ஓதத்தை நீங்க கேட்டா தானே உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எங்கன கீக்கிங்கிறத நீங்க விளங்கிக்கொள்ளையிலும் நான் அதை பூரா எப்படி திருத்துறேன்னுங்கிறதையும் உங்களுக்கு பார்க்குற நேரம் அடுத்தடுத்த பாடங்களுக்கு அது உங்களுக்கு ஈஸியாகும் தான் கேட்கிறேன் ஆனா நிறைய develop ஆகி நீங்க ஃபெஸ்ட்டுக்கு ஓதுறதை விட நிறைய ஏர்ட சவுண்ட்லாம் ரொம்ப கிளியரா வந்துக்குது அது ரொம்ப முக்கியம் இந்த நீட்டுதல் தான் கொஞ்சம் கூடுதல் குறைகளோட இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கொண்டா சரி நல்லா வாங்க அதுக்கு إيلافهم رحلة الشتاء والصيف. மாஷா அல்லாஹ் இது ஓரளவு திருப்தி ஆகிது இந்த ஷிதாங்கிறத ஒரு செகண்ட் கூடுதலாகவும் வசைஃப் என்கிறத ஒரு செகண்ட் குறைச்சி போகுதுன்னா சரி அதாவது தாவ நீட்டணும் 3 செகண்ட் வசைஃப آه، إيه، 2 செகண்ட் رقم நிப்பாட்டினா சரி ஓகே அது ஷூண்ட் இல்லை நல்ல அஞ்சா வாங்க بأن ربك أوهى لها. இந்த வருது இப்ப நீங்க இந்த வசனங்களை ஆரம்ப வகுப்புகள்ல ஓதின வசனங்கள்ல உங்களோட ஓதலையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க எப்படி இந்த ஏர்ட சவுண்ட் எல்லாம் வருதா வந்திக்குமா வந்து இனிக்குதா எப்படி நீங்க ஓதுறீங்க அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கோ அப்போ உங்களுக்கு இது மறக்காது லைஃப்ல இந்த ட்ரெக் உங்களுக்கு திருப்பி அவங்ககிட்ட இருந்து போகாது எப்போ போகாதென்றால் ரெண்டையும் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் இதுக்கு முன்னால் நான் இப்படி இருந்தேன் இப்படித்தான் நான் என் ஓதல் இருந்துக்குது இப்ப நாங்க இப்படி ஓதி பழகிக்கிறோம் என்ற அந்த ரெண்டையும் பார்த்துக்கொள்ளும் இடத்துல சரி நான் இதோட இன்னைக்கு ஒரு புதிய சப்ஜெக்ட் ஒன்று மட்டும் பார்ப்போம் இந்த வருஷத்தை வந்து பார்ப்போம் إن شانئك هو الأبتر. இது ரெண்டு பேல இது இந்த சீனுக்கு மேல சத்த வச்சு ஓதுறீங்க இன்னஷானி ஓதலுமா அப்படி لا، إن شانئك إن شانئك எஸ் அத எனக்கு அது إن வேணும் ஓதல்ல ம் إن شانئك هو الأبتر. ஓகே இதை நீங்க அப்தரண்டு ஓதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அபுதரண்டு ஓதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா أبتر. அபுதர் என்ன செய்யறாங்க அந்த பாவை آه، என்னமோ செய்யறாங்க நான் விளங்குதில்ல அப்படியா أيوه. சரி ஓகே நாங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது சட்ட ரீதியான ஒரு சப்ஜெக்ட் பட் எங்களுக்கு இப்போதைய சட்டம் தேவையில்லாட்டியும் எங்களோட ஓதல சரியான அமைப்பு கொண்டு வரதுக்கு தேவையானதை நாங்கள் நோமலா பார்ப்போம் சரி நாங்கள் சொல்லுவோம் கலக்கி ஓதப்படக்கூடிய எழுத்துக்கள் அந்த கலக்குதல் என்னன்னா கேட்கப்படாது இப்ப அபுன்னா கலக்குதல் அதான் கலக்குதல் இதுக்கெல்லாம் நான் நோட்ஸ் இந்த பாடமாக வெளிக்கிட்ட மாட்டா கஷ்டமா போயிடும் அப்ப கலக்குதல் அர்த்தம் என்ன உதாரணத்துக்கு பாவ கலக்குறோம் இபு அப்ப அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் கலக்கிறத பார்க்கிறோம் இபு இப்படியான எழுத்துக்கள் மொத்தம் 5 இது இந்த 5 எழுத்துக்களும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க இந்த 5 எழுத்துக்களும் சுக்கூனுடைய உச்சரிப்பை கொண்டு வந்துச்சு என்றால் சுக்கூண்ட உச்சரிப்பு تربة. வந்துச்சுன்னா நான் கலக்கணும் இப்ப நீங்க அஞ்சை நீ தான் கலக்க போறீங்க இப்ப கலக்க காட்ட போறீங்க பாவ நான் கலக்கிறேன் இபு இந்த எழுத்தை எப்படி கலக்கிறது إك. வெரி குட் அடுத்தது إذ. ஆ இது அல்ல இது إذ. إذ. எப்படி إذ. இதா தானே அப்ப இது آه. إذ. إك. إك. இக்கு இது தா தா இது إذ. إذ. எஸ் இது அடுத்தது إذ. வெரி குட் இது அடுத்தது إذ. பாப்போம். எப்படி வரும் إج. வெரி குட் சரி இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறால் கலக்கிறதுங்கிறது இபு இப்பு என்று கலக்கினம் என்றால் அது சத்து சுக்கூன் அல்ல சரியா இப்ப ஜீம آه. கலக்கினா آه. எப்படி ஈஜு
அதே இது அத இஜ்ஜு என்று கலக்கினம் என்றால் அது ஷத்து. தால் இது இத்து என்று கலக்கப்படாது. அது ஷத்துடைய உச்சரிப்பா போகும். தா இது இத்து அல்ல, காஃப் இக்கு இக்கு என்று வரக்கூடாது. அந்த இடத்துல நாங்க நின்று வந்தோம் என்றால் ஷத்து. நிக்காமல் அந்த இடத்தை நாங்க அப்படியே தாண்டி போனோம் என்றால் அபு, இபு, அக்கு, இக்கு இப்படி தாண்டி போற நேரத்துல நாங்க அதை கலக்கிறதாக அமையும். இது கிளியரா விளையினா? اه ஓகே, இப்ப ஹைர். அப்போ இப்ப இதுல இன்னொரு மறுதலை, இந்த 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 விஷயத்துல அடுத்த தலை எப்படி இருக்கும் என்றால், இந்த 5 எழுத்துக்களை தான் எங்களுக்கு கலக்கி ஓதுப்பட இயலும் என்றால் வசந்த முடியும் பாபம். ஏனைய إيه எந்த ஒரு எழுத்தையும் எங்களுக்கு என்ன செய்யாது. இந்த சவுண்ட காணும். இந்த அஞ்சு إيه எழுத்துல باي எங்களுக்கு கலைக்கு ஓத இயலும் என்கிறதுக்கு குர்ஆன் எங்களுக்கு அனுமதி தந்திக்குது அப்படின்றா அது அர்த்தம் என்ன? அடுத்த அர்த்தம் என்ன? வேற எந்த ஒரு எழுத்தையும் எங்களுக்கு கலைக்கு ஓத இயலாது. تلقي وذي لذي எஸ். ஆனா நேச்சர்ல நிறைய பேர் வந்து இந்த அஞ்சையும் கலக்காம آه அடுத்து அவங்களுக்கு வாயில வார எழுத்துக்கெல்லாம் கலைக்கு ஓதிக்கொண்டு போறோம். ஹைர். எனவே நாங்க இதுக்கு آه பின்னால் நாங்க அதுல மிக கவனமா இருப்போம். இப்ப நீங்க ஓதுன வசனம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வசனம், இந்த வசனம் திருப்பி போதுங்க பாப்போம். إيلافهم رحلة الشتاء إيلافهم رحلة الشتاء والصيف சரி, இந்த வசனத்தை நீங்க ஆரம்ப நாட்கள்ல கிளாஸ், நாளைக்கு 2வது கிளாஸ் அல்லது 3வது கிளாஸ்கள்ல ரிஹலத்த என்று தான் நீங்க ஓதுவீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. آه அப்ப நான் அந்த ஹாவ் என்ன செய்யறோம் செஞ்சீங்கன்னாலும் கலக்கினீங்க. تلغرام எஸ். அது எங்கட யாரும் மீன் சொல்லி தரல, எங்களுக்கு எங்கட ஓதலுக்குள்ள அது வந்து பூந்துட்டு அவ்வளவுதான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு விஷயம் தெரியுது. ஹாவ கலக்கக்கூடாது. ரிஹ்லத்த, ரிஹ்லத்த, ரிஹ்லத்த இந்த ரெண்டு வேறுபாடும் இருக்குது. ஹைர். இத آه நீங்க நோட்ஸா பார்க்க வேணாம், திருப்பியும் சொல்றேன். நீங்க ரெக்கார்டை கேளுங்கோ, இந்த ஐடியா விடுங்கோ. நீங்க ஓதுற நேரத்துல கொஞ்சம் யோசனையோட குர்ஆனை ஓதுற அந்த யோசனை நேரம், நான் கலக்க ஓதுற விஷயம் சரியா தெரியாம, இல்லாட்டி எனக்கு ஏண்ட வாய்க்கு வாரது போல சில எழுத்துக்கள் கலக்கப்படுதாங்கிறத கொஞ்சம் நீங்க அவதானிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது மாறும். آه அதோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க்கை நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்து ரெக்கார்டை கேட்கிற நேரம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால், இதுல சில நுணுக்கமான இடங்கள் இருக்குது. நாங்க எங்கட இயல்புலேயே அன்றாடம் கலக்கி கொண்டே வந்திருக்கிற எழுத்துக்கள், அடிப்படையில் கலக்கி ஓதப்பட முடியாத எழுத்துக்கள். நான் இதை உங்கள்கிட்ட கேட்கல, இப்ப ஓதுங்கன்னு சொல்லையும் இல்லை, இப்ப நான் உங்கள்கிட்ட எதுன்னு கேட்கவும் இல்லை. நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ண நேரம் உங்களை நீங்க கொஞ்சம் சுய விசாரணை மாதிரி செஞ்சு கொண்டீங்கடா விளங்கும். இதெல்லாம் நான் என் இயல்புல கலக்கி ஓதிக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி விளங்கும். அதை நீங்க அடுத்த கிளாஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க. آه நீங்க நீங்க தவறுதலா ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, நான் அதை உங்களுக்கு திருத்துவோம். பட் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா தாரம், நீங்க ரெடி ஆயிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். إن شاء الله أوكي ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். آه